இப்ப வந்து நம்ம பிக் பாஸ் ஒரு பொழுதுபோக்குக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். போன வாரம் அருண் வந்து ஒரு பிரச்சனையில மாட்டுனாரா? அது வந்து ஆரம்பிச்சு வச்சது தீபக். தீபக் என்ன சொன்னாரு அப்படின்னா, அ லேபர் ஓரியன்டட், ஸ்கில் ஓரியன்டட் அப்படின்னு சொல்லிட்டு 2 அந்த வீட்ல இருக்க வேலைகள 2ஆ பிரிச்சாரு. அப்போ அந்த பிரச்சனை வந்து பெரிய வாக்குவாதத்துக்கு ஆச்சு. அது ஒரு தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி தீபக்குக்கு தான் எல்லாமே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. அடுத்த நாள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, காஃபி குடிக்கவோ, டீ குடிக்கவோ வந்தப்போ, அ லேபருக்கு இவ்வளோ போதும். அப்படின்னு சொல்லி தீபக் சொன்னாப்ல. இப்போ லேபருக்கும் ஸ்கில்லுக்கும் வித்தியாசம் இருக்கு. லேபர்னா வேலைக்காரன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்க போய் தானே லேபருக்கு இவ்வளவு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் அருண் கிட்ட சொன்னாப்ல. அப்போ அருண் வந்து கேட்டது கரெக்ட் தானே. அருணோட பாயிண்ட் கரெக்ட். அப்போ ஒரு வீடுன்னு ஒண்ணு இருந்தா வீட்ல வந்து அப்பா அம்மா இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க. இப்போ வந்து நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லைன்ற பட்சத்துல குழந்தைங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்பா அம்மா வேலை பார்ப்பாங்க. அப்பா அம்மா என்ன வேலை பார்ப்பாங்க? ஸ்கில் ஓரியன்ட். குழந்தைங்க என்ன வேலை பார்ப்பாங்க? சின்ன சின்ன வேலைகள அப்பா அம்மா வேலை வேலை சொல்லி இந்த வேலைய செஞ்சு குடு, அந்த வேலைய செஞ்சு குடு அப்படின்னு கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களா இருந்தாச்சுன்னா சொல்லிக் குடுப்பாங்க. எங்க வீட்லயும் அதே மாதிரி தான். வளர்ந்த பிள்ளை ஒண்ணு இருக்கு. 9த் படிக்கிற பிள்ளை. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவா. நான் என்ன வேலை பார்ப்பேன் அப்படின்னா, சமைக்கிற வேலை பார்ப்பேன், துணி துவைக்கிற வேலை பார்ப்பேன். எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கனால எல்லா வேலையும் என்னால பண்ண முடியாதுன்னு காரணத்தினால, மத்த வேலைகள் எல்லாம் என்னோட பொண்ணு தான் பண்ணுவா. அப்படின்ற போது ஸ்கில் ஓரியன்டட் அதாவது தீபக் சொன்ன ஸ்கில் ஓரியன்டட் அப்படின்னா நான் சமைக்கிறேன். துணி துவைக்கிறேன். துணி துவைக்கிறது வாஷிங் மிஷின்ல தான். இருந்தாலும் ஸ்கூல் போறதுனால அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்ற காரணத்தினால நான் பார்க்குறேன். அப்போ ஸ்கில் ஓரியன்டட் சமைக்கிறது. அப்ப லேபர் ஓரியன்டட் அப்படிங்கிறது காஃபி போடுறது, வீடு கிளீன் பண்றது, அந்த மாரி இது மட்டும் வராது. கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் அடிக்கடி வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ அது லேபர் ஓரியன்டட். அப்போ அருண் சொன்ன பாயிண்ட் என்னன்னா, குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து இது ஒரு நான் குடும்பமா பார்க்குறேன், இது ஒரு வீடா பார்க்குறேன். இந்த குடும்பத்துல ஸ்கில் ஓரியன்டட் அப்படிங்கிறதும், லேபர் ஓரியன்டட் அப்படிங்கிறதையும் பிரிக்க வேண்டாம். எல்லாமே ஒண்ணுதான். எல்லாருமே சமம் தான் அப்படின்னு அந்த பையனோட பாயிண்ட்ட கரெக்ட்டா எடுத்து சொல்ல முடியல. சரி. அப்ப சொல்லல அப்படின்ற பட்சத்துல, ஆ தீபக்குக்கு காலையில எந்திரிச்சு டீ குடிக்கும்போது லேபருக்கு வந்து இவ்வளவு போதும் அப்படின்னு சொன்னது வந்து, அப்போ லேபருக்கும் ஸ்கில்லுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவன் வேலைக்காரன் தான் அப்படின்றத வந்து ஆமா அப்படின்னுற மாதிரி சொல்ல போய் தான் அந்த பாயிண்ட் வந்திருக்கு. அப்போ தீபக் மனசுலயுமே அதே தான் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அச்சச்சோ நம்ம தப்பா பேசிட்டோம் வச்சுட்டோம் அப்படின்ட்டு கொஞ்சம் உதற ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இடையில வந்து இந்த வாக்குவாதத்துல என்ன பண்ணாரு அப்படின்னா, தீபக் வந்து மூடு அப்படின்ற ஒரு வார்த்தைய வேற சொன்னாரு. இது யாருமே பேசல. அங்க உள்ள இருக்கவங்களும் பேசல, ஹோஸ்டும் பேசல. பிக் பாஸ் ரிவ்யூவர்ஸும் பேசல. மூடு அப்படின்ற வார்த்தை சொல்லிட்டு அப்படியே அந்த போர்டு மூடு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிச்சிருப்பாப்ல. அடுத்து வந்து மஞ்சரி இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதுக்குரிய இம்பாக்ட நான் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. அப்போ அது இப்படி பேசுனது தப்பு அப்படிங்கிறது தீபக்குக்கு புரிஞ்சிருச்சு. ரைட்டா? அப்போ அது தப்பு தானே. அப்போ இவரு அருண் பேசுனது மட்டும் எப்படி தப்பா ஆகும்? அப்போ 2 பேரோட மனசுலயும் இதோடைய விஷயம் வந்து ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. அப்படின்ற பட்சத்துல அருண் மட்டும் தப்பா சொல்லியிருக்காரு. தீபக் சரியா தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஹோஸ்ட் சொல்லியிருக்காரு. அருணை போட்டு வறுத்து முடிச்சுட்டு தீபக் வந்து கேட்கும்போது நீங்க அப்படி சொல்லிருக்க கூடாது அப்படின்னு ஒரே வார்த்தையா அதுவும் சட்டிலா அந்த அந்த வார்த்தையை முழுங்கி தான் வரும். நீங்க இன்னொரு தடவை போட்டு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அந்த வார்த்தையை முழுங்கி தான் வரும். இப்போ எல்லா பிக் பாஸ் ரிவ்யூவர்ஸும் சொல்ற மாதிரி தீபக்கு சௌந்தர்யாவை பார்த்தா ஹோஸ்டுக்கு பயமா? என்ன பயம்? சம்பளம் வாங்குறீங்க, வேலை பாக்குறீங்க. ஹோஸ்ட் நான் சொல்றதுதான் முடிவு. சப்போஸ் நீங்க தப்பே பண்ணலனாலும் உனக்கு நான் ரெட் கார்டு கொடுக்குறேன், நீ வெளியில போ அப்படின்னா போய் தான் ஆகும். அப்படின்ற பட்சத்துல எதுவா இருந்தாலும் முடிவு கடைசியில டீம் என்ன சொன்னாலும் முடிவு கடைசியில ஹோஸ்ட் கையில தான் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல தீபக் வந்து தீபக்க வந்து கேள்வியே கேட்கறது இல்லை. ஆனா தீபக் தான் ஆரம்பிச்சு வச்சதுமே அந்த ஒரு லேபர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து வேலைக்காரங்க அப்படின்றத வந்து குறைச்சு மதிப்பிட்டு பேசுனதும் தீபக் தான். அதையுமே கண்டிச்சிருக்கலாமே. அருணை மட்டும் கேட்டுட்டு விட்டுட்டாங்க. ரைட்டா? இது வந்து சமுதாயத்துல எப்படி பாதிக்குதுன்னா, என்னோட குழந்தை நாளைக்கு 20 வயசு 25 வயசு ஆனதுக்கு அப்புறம் நீ வேலைக்காரியா தானே வீட்டுல வச்சிருந்த அப்படின்னு நான் கேள்வி கேட்டா, அவன் என்கிட்ட கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அப்போ லேபர் ஆனா இப்ப புரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து இப்ப புரிஞ்சிருக்கும். பிக் பாஸ் பார்த்துட்டு புரிஞ்சிருக்கும். லேபர் ஓரியன்டா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வேலை. ஆனா இப்ப கேட்க தைரியம் இருக்காதுல்ல அப்பா அம்மாட்ட. அதனால கேட்க முடியாது. கேட்க மாட்டாங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பா கேட்பாங்க. அப்போ சமுதாயத்துல நீங்க எவ்வளவு பெரிய இம்பாக்ட குடுக்குறீங்க அப்படிங்கிறத நீங்க கவனிச்சே செயல்படணும். டீம் அதாவது பிக் பாஸ் டீம். அது ஒரு பிக் பாஸ்ங்கிறது ஒரு வேலை தான். அவங்க சம்பளம் வாங்கிக்கிட்டு தான் அவங்க வேலை பாக்குறாங்க. அருணா இருக்கட்டும், அங்க இருக்கிற அத்தனை காம்படிட்டர்ஸும் இருக்கட்டுமே, எல்லாருமே காசு வாங்கிட்டு தான் பாக்குறாங்க. அப்ப அது ஒர்க் அப்படின்னு சொன்னாலுமே இம்பாக்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? மக்கள் கிட்ட ஒரு கணிசமான சதவீத மக்கள் வந்து குழந்தைங்களை நம்பிதான் இருப்பாங்க சின்ன சின்ன வேலைகளுக்கு. அப்போ அவங்க வந்து லேபர் ஓரியன்டட் அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப நம்மள வேலைக்காரங்கள தான் வச்சிருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்டா, இப்ப இருக்க பிள்ளைங்க ரொம்ப தெளிவு. எதா இருந்தாலும் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்டுறாங்க. இப்பயே கேள்வி கேட்டா என்ன பண்றது? இப்போ நம்ம கொஞ்சம் சமுதாய பொறுப்போட தான் பேச வேண்டியது இருக்கு. இல்ல?